டெட் பேப்பர் 1 and 2 ஸ்பெஷல் டெட் சைக்காலஜி பார்ட் 6. இதுக்கு முன்னாடி பார்ட் 1, 2, 3, 4, 5 கொஷின்ஸில் இருக்குது. இப்போ இந்த பார்ட்டில் 50 கொஷின்ஸ் இருக்குது. பால்வாடி அங்கன்வாடி என்பது முன்பருவ கல்வி. முறைசாரா கல்வி யாருக்காக தோற்றுவிக்கப்பட்டது? இடைநின்றவர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்டது. கொஷின் நம்பர் 153. பள்ளி ஆண்டு ஆய்வின் தலையாய நோக்கம் என்ன? மாணவர்களது கல்வி முன்னேற்றத்தை மதிப்பீடு செய்தல். கொஷின் நம்பர் 154. உலக தாய்மொழி தினம் பிப்ரவரி 21. கொஷின் நம்பர் 155. புதிய கல்விக் கொள்கை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1986. ராஜீவ் காந்தி. கரும்பலகை திட்டம் எந்த கல்விக் கொள்கையில் ஏற்படுத்தப்பட்டது? புதிய கல்விக் கொள்கை 1986. இடைநிற்றல் அதிகம் காணப்படுவது? உயர்நிலை பள்ளி. பன்னாட்டு மகளிர் தினம் மார்ச் 8. சுவரில்லா பள்ளிகளை தோற்றுவித்தவர் யார்? மெக்டொனால்ட். வெஸ்லர் நுண்ணறிவு அளவுகோல் சோதனையில் அழைக்கப்படும் குழந்தைகளின் வயது வரம்பு என்ன? 6 முதல் 16 வயது வரை. ஒரே நேரத்தில் இரு செயல்களில் கவனம் இருப்பது என்ன? கவனப்பிரிவு. நுண்ணறிவு பற்றிய ஒற்றை காரணி கோட்பாட்டை வெளியிட்டவர் யார்? ஆல்பிரட் பீனி. நுண்ணறிவு பற்றிய பல்காரணி கோட்பாட்டை வெளியிட்டவர் யார்? தாண்டைக். நுண்ணறிவு பற்றிய குழு காரணி கோட்பாட்டை வெளியிட்டவர் யார்? தர்ஸ்டன். பியாஜேவின் புலன் இயக்க பருவம் 0 முதல் 2 வயது வரை. சாதனை செய்து காட்டும் உணர்வு அடைவூக்கம். கொஸ்டின் நம்பர் 167. கற்றலை மேம்படுத்தும் முதல் தகவல் தொடர்பு சாதனம் எது? வானொலி. கொஸ்டின் நம்பர் 168. கில்ஃபோர்டின் நுண்ணறிவு கூறுகள் எத்தனை? ஆன்சர் 180. இந்தியாவில் சைனிக் பள்ளிகளின் எண்ணிக்கை எத்தனை? 33. தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? 1970. நுண்ணறிவு 16 வயதில் முழுமையடையும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் மெரிஸ். அனைத்து மாந்தர்களையும் அவரவர் உடல் அமைப்புக்கு ஏற்ப குறிப்பிட்ட உயிரிகளாக வகைப்படுத்தியவர் யார்? கிருஷ்மர். பள்ளி சீருடை அறிமுகப்படுத்தியதன் நோக்கம் என்ன? சமத்துவ உணர்வு. தனி கல்வி வழங்கப்படுவது? மாற்றுத்திறனாளிக்கு. தாகூர் கல்விக் கொள்கையின் அடிப்படை என்ன? உண்மை மற்றும் அழகு. சிறந்த பலன் தரும் கல்வி முறை எது? குழந்தை மைய கல்வி. இந்தியாவில் கல்வி உரிமை என்பது அடிப்படை உரிமை. கொஸ்டின் நம்பர் 178. இந்திய இராணுவ கல்லூரி அமைந்துள்ள இடம் எது? டேராடூன். 179. பரிசுகளும் தண்டனைகளும் இல்லாத பள்ளி எது? மாண்டிச்சேரி பள்ளிகள். 180. கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் இலவச கல்வி எந்த வகுப்பு வரை வழங்கப்படுகிறது? 8ஆம் வகுப்பு வரை. முதியோர் எழுத்தறிவின்மை பிரச்சனையை தீர்க்க உதவும் கல்வி
முறைசாரா கல்வி. கற்பித்தல் பாடத்தை திட்டமிட உதவுவது எது? ஆசிரியர் பாடச் சுருக்கம். இலவச கட்டாய கல்வி எத்தனை ஆண்டுகள் அளிக்க வேண்டும்? 10 ஆண்டுகள். 10+2+3 பரிந்துரை செய்த குழு எது? கோத்தாரி கல்விக்குழு. புலன்காட்சியை நீதிப்படுத்தும் விதிகள் எத்தனை? 5. ஒப்புமையுடைய விதி என்பது? குழுவாக எண்ணுதல். ஆப்ரஹாம் மாஸ்லோவின் படிநிலை தேவை கோட்பாட்டில் தன்னிறைவு என்பது இறுதி நிலை. கல்வி நோக்கங்களின் வகைப்பாட்டினை முதலில் அமைத்தவர் யார்? ப்ளூம். செய்து கற்றல் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஜான் டூயி. நுண்ணிலை கற்பித்தல் பயிற்சியில் சிறிய பாடங்கள் எடுக்கும் நேரம் 5 முதல் 10 நிமிடம். நாட்டம் என்பது ஒருவருடைய உள்ளார்ந்த திறன். ஈகோசென்ட்ரிக் கருத்து என்பது தன்மய கருத்து. நமது அடிப்படை கடமைகள் எந்த சட்டப்பிரிவின் கீழ் உள்ளது? பிரிவு 51A. சிறப்பு கல்வி திட்டத்தினை உருவாக்கிய நிறுவனம்? யுனெஸ்கோ. காக்னேவின் கற்றல் படிநிலையில் உயர்நிலை படிகளாக கூறுவது? பிரச்சனைகளை தீர்வு காணல். கற்றல் மாற்றத்தில் ஒத்த கோட்பாட்டை உருவாக்கியவர்? தாண்டைக். கொஸ்டின் நம்பர் 197. ஒரு ஆசிரியருக்கு தேவையான சிறப்பு குணம் எது? தன்னுடைய பாடத்தில் அறிவு. குறை அறி சோதனை. பிரச்சினைக்குரிய பகுதிகளை கண்டறிந்து கொடுப்பது. நுண்ணிலை கற்பித்தல் என்பது எதை பொறுத்தது? திறன். தமிழ்நாட்டில் எத்தனை பெண்கள் பல்கலைக்கழகம் உள்ளது? 1. சுயமேன்மையாக்க கோட்பாட்டை கொண்டு வந்தவர் யார்? இதுக்கான ஆன்சர் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.